கனா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஸ்வா அன்பரசிக்கிட்ட, அன்பரசி எனக்கு கண்டிப்பாக நீ டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சிருவேன்னு நம்பிக்கை இருந்துச்சு, ஆனால் இப்போது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அன்பரசி என்ன சார் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விஸ்வா வந்துட்டு ஆந்திராவிலேருந்து பைரவின்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா, ஒரு 2 வருஷமாக அவள் ரன்னிங் ரேஸில் கலந்துக்கல, அவள் ஊக்க மருந்து பயன்படுத்தினா அப்படின்னு அவளால் எதுலேயும் கலந்துக்க முடியல. ஆனால் இப்போது கோர்ட்டில் கேஸ் போய் அவள் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க. இப்போது அவள் இந்த டோர்னமெண்ட்டில் வந்து கலந்துக்க போகிறான், அவள் ரொம்ப நல்லா ஓடுவான், அவள் கூட தான் நீ எப்படி ஓடி ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அன்பரசி கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஸ்வா வந்துட்டு இங்கே பாரு, நீ இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த பைரவி அங்கே வராங்க. அப்போ விஸ்வா வந்துட்டு அவள் இங்கே தான் வரான், நீ அவகிட்ட ரொம்பலாம் பேச்சு கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பைரவி நேராக அங்கே வராங்க, அன்பரசி கிட்ட பேசுகிறாங்க. அப்போது சரி இனியும் நானும் சும்மா ஒரு ரன்னிங் வச்சு பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அனன்யா அங்கே வராங்க. அனன்யா கிட்ட பைரவி நீங்கள் 2 பேரும் ஒரே காலேஜ் தானே அப்படின்னு கேட்குறாங்க. அனன்யா ஆமான்னு சொல்கிறாங்க. என்ன இங்கே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு பைரவி வந்துட்டு இல்லை சும்மா அன்பரசியை ஒரு கேமுக்கு வர சொல்லி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அனன்யா வந்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அன்பரசி அனன்யா தேவையில்லை, நீ போய் ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அனன்யா வந்துட்டு நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அன்பரசி வந்துட்டு இல்லை பரவாயில்ல நானே கேமுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதனால் அன்பரசியும் பைரவியும் வந்து ஒரு ரன்னிங் வந்து தனியாக வச்சு பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு கோவிலுக்கு வந்து எல்லாருமே போயிட்டுருப்பாங்க. அங்கே குருஜி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜட்ஜ் அங்கே வராங்க. ஜட்ஜை பார்த்த உடனே சிவகாமிக்கும் மங்காக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்போது சந்திரசேகரும் ஜானகியும் என்ன இது ஜட்ஜு இந்த டைமில் வந்திருக்காங்க, நாம் இந்த டைமில் சொல்லவே இல்லையே, கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் தானே நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஜட்ஜு நேராக வந்த உடனே வந்து சந்திரசேகர் போயிட்டு சொல்கிறாங்க, சார் என்ன சார் இப்போ வந்திருக்கீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் தானே நாங்கள் சொன்னோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியா, இல்லையே நான் தான் முன்னாடியே பண்ணலான்னு சொல்லியிருந்தேனே, இப்படி தெரிஞ்சிருந்தா நான் என்னோடய வேலையை முடிச்சுட்டு வந்திருப்பேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எப்படி இருந்தால் என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தானே போகிறோம், ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல சந்திரசேகரால் எதுவுமே சொல்ல முடியல. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஜோயல் வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறது, அந்த ரவி மூலமாக ஏதாவது இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணலான்னு பார்த்தா அவனும் வந்து வரல, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு டென்ஷனாக இருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து பகவதி ஜோயலுக்கு கால் பண்ணுறாங்க. சார் என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் கேட்டீங்கல்ல கஸ்தூரி, அவங்க என் வீட்டு பக்கத்தில் வசந்தா அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. நேற்று நீங்கள் கேட்டப்போ நான் 10 லட்சத்துக்காக நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டேன், ஆனால் ரிஷி சார் தான் என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாதப்போ காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணார், அது நினச்சி எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு, அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணி உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு ஜோயல் வந்துட்டு சரி நீங்கள் வசந்தா அக்காவோட நம்பர் வந்து எனக்கு கொடுங்க அப்படின்றாங்க. அப்போது பகவதி வந்துட்டு அவங்க நம்பரை வந்து கொடுக்குறாங்க. அப்போது அவங்க வந்து இப்போ வீட்டில் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க, வீடு பூட்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜோயல் வந்துட்டு வசந்தாக்கு கால் பண்ணுறாங்க. வசந்தாக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், சந்திரசேகர் சாரும் ஜானகி மேடமும் சொல்லி தான் நாங்கள் கஸ்தூரி அம்மாவை தேடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் வந்து வசந்தா கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதை கேட்டுட்டு வசந்தா இல்லை சார், அந்த ராஜவேலு வந்து கஸ்தூரி அம்மாவை தேடுறாங்கன்றதுனால தான் நான் உங்ககிட்ட எந்த உண்மையும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் ஒன்று மட்டும் பண்ணுங்கள், கஸ்தூரி அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் அடிபட்டு கிடந்தப்போ ஜோயல்னு ஒருத்தர் உங்களை காப்பாற்றினாராமே, அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாரு அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வசந்தாவும் சரி நான் பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜவேலுவும் ரவியும் அந்த கஸ்தூரி இன்னும் வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே கிரவுண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பைரவிக்கும் அன்பரசிக்கும் வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் வந்து வைக்கிறாங்க. அப்போது அனன்யா வந்துட்டு எப்படியும் நீ டோர்னமெண்ட்டில் தான் நீ வந்து மண்ணை கவ்வன்னு பார்த்தேன், ஆனால் இப்போவே நீ ரத்தம் வந்து சாக போகிறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. அப்போது அன்பரசி அந்த பைரவி 2 பேரும் வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அன்பரசி ரொம்ப நல்லா ஓடுறாங்க. அதை பார்த்து அனன்யா என்ன இவ இப்படி ஓடுறாளே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப குழப்பமாக இருக்காங்க. நான் கொடுத்த டோஸுக்கு கண்டிப்பாக இவளால் இப்படிலாம் ஓடவே முடியாதே, இந்நேரத்துக்கு ரத்தம் வந்திருக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது பைரவியை பீட் பண்ணி அன்பரசி ஓடி வராங்க. அனன்யா ரொம்ப குழப்பமாக நின்றுட்டுருப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த பைரவி வந்துட்டு அவங்க கோச் கிட்ட வந்து பேசுகிறாங்க. கோச் வந்து பைரவி கிட்ட அன்பரசியை நீ நல்லா ஏமாத்திட்டம், இப்போது இதுதான் டைமிங்னு நினச்சி அவள் இந்த அளவுக்கு தான் ஓடுவா, ஆனால் அவளை நீ பீட் பண்ணிவிட்டு டோர்னமெண்ட்டில் ஓட போகிற அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அன்பரசி நேராக அனன்யா கிட்ட போய் பேசுகிறாங்க. என்ன அனன்யா, நான் ஓடினதுக்கு இந்நேரம் எனக்கு மூக்கில் வாயிலன்னு ரத்தம் வரலையேன்னு தானே நீ பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டு அனன்யா ஹே என்ன சொல்கிற நீ, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கொடுத்த ஹெல்த் பவுடரை நான் சாப்பிடல, நீ கொடுத்த ஸ்லோ பாய்சன் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, நேற்றே அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அனன்யா ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.